உனக்கான தேவ திட்டம் தற்செயலானதல்ல, அது விரிவானது, தெளிவானது. God's plan for you isn't random, it's detailed and specific. நம்மலாம் சில நேரத்துல என் வாழ்க்கையில் என்னடா நடக்குது, நான் ஒன்னு நினைச்சேன் வேற ஒன்னு நடக்குது. My life is stuck in a place. நான் பிளான் பண்ணிட்டு நான் இங்க இருந்திருக்கணும். I was supposed to be there, I was supposed to be here. ஆனா பாத்தீங்கன்னா my life is stuck in a place and most importantly everything I try is being unsuccessful. இதான் கத்த திட்டமா? இவங்களை கட்டுறதான் கத்த திட்டமா? என் வாழ்க்கை இப்படி முடியுதுதான் கத்த திட்டமா? Does God really have a plan for my life? ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்ல we come and stop and think, does God really have? என்ன சொல்றாங்க? I have great plans for you, I have a bigger plan for you. மேலான திட்டங்கள் வைத்திருக்கேன். At a point of time in our life we think probably God's plan is not working, or கர்த்தர் எனக்கு ஒருவேளை திட்டமே வைத்தில்லைன்னு நினைக்கிறான். ஏன் ஒண்ணு மட்டும் ஞாபகம் வச்சுங்க, கர்த்தர் திடீர்னு இன்னைக்கு காலையில் ஏஞ்சி ரேண்டமா ஓகே இன்னைக்கு இதை பண்ணலாம் அன்னைக்கு அதை பண்ணலாம்னு செய்கிற தேவனே கிடையாது. என் தலை முடி ஒவ்வொன்றை குறித்தும், அந்த முடியை நீங்க பார்க்க முடியலாம் கூட, ஒவ்வொன்றை குறித்தும் என் ஆண்டவர் உலக தோற்றத்துக்கு முன்னாடியே ரொம்ப ஸ்பெசிபிக்கான பிளானு என்னை குறித்தும் என் பிள்ளைகளை குறித்தும் என் எதிர்காலத்தை குறித்தும் வைத்திருக்கார். சோ திஸ் மார்னிங் நான் என்ன சொல்லடா, கர்த்தர் தற்செயலா எதையும் வாழ்க்கையில செய்யல, தெளிவா கர்த்தர் செய்கிறார்.